ஹாய், திஸ் இஸ் ரஞ்சித். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் லிஸ்ட் அண்ட் டியூப்பிளாக இருக்கட்டும். அண்ட் ஹோப் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் செட். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ வி கேன் கெட் இன் டு தட். ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் வி கோ வித் இதை curly braces அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, it is not about the bracket, it is a curly braces. And இது இல்லாம we have another thing called இதுலயுமே நாம different data types allow பண்ணோம். And the third thing, so இதுல duplicate values not allowed. And வேற என்ன பார்த்திருந்தோம்? So we have get into the mutable, and this is a mutable thing. And fifth thing என்ன அப்படின்னா, இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ordered items வராது, we'll be getting unordered items. ஸோ அப்போ unordered items அப்படிங்கிறது என்னது? நம்ம கொடுத்தோமோ அந்த ஃபார்மேட்டில் வரப்போகிறது இல்லை, தட் இஸ் unordered items. ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் இப்போது அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸை நம்ம பார்ப்போம். எஸ், இப்போது ஒரு செட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளார என் நம்பர் ஆஃப் டேட்டாஸையும் பாஸ் பண்ணியிருக்கேன். எஸ், ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பியை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னோடய கேரக்டரிஸ்டிக்ஸை இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துருக்கோமா? எஸ். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அலோவ் பண்ணியிருக்கா? எஸ், இட் இஸ். லைக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 34 இன்டீஜர் அண்ட் வி ஹாவ் அன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஆல்சோ. இதுலேயே நீங்கள் வந்து ஃப்ளோட் கொடுத்ததுனால ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணியிருக்கான்னு கேட்டால் நோ, பிகாஸ் 34 2 times இருக்குது, பட் 1 time தான் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் 8 ஆல்சோ வி ஹவ் 2 times, பட் 1 time இஸ் பிரிண்டட். அண்ட் மியூட்டபிள் நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் அன்ஆர்டர்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன், 34 9 8 இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு கிடைச்சது இன் திஸ் ஃபார்மேட், தட் இஸ் 0 yellow அண்ட் சம்திங். ஸோ இதை நாம் அன்ஆர்டர்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரைட், ஸோ இதை நாம் எப்படி மியூட்டபிள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே என்னால் என்ன பண்ண முடியாது, நோ இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங். ஸோ இங்கே ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் என்னால் பண்ண முடியாது. வை? பிகாஸ் இங்கே நான் டேட்டாஸ் சேஞ்ச் ஆகிறதுனால, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுனால I couldn't get any kind of datas here. இப்போ நான் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, 34 எடுக்க முடியாது, பிகாஸ் இங்கே அவுட்புட்டில் எனக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ that's why I'll be not using, or we cannot use the indexing and slicing in the set operations. ஓகே, ஸோ அப்போ இதில் நாம் எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சேம் as it is of b dot add அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதில் நான் சில வேல்யூஸையும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே I'll be getting an error call 76 and 88 அப்படிங்கிறது இங்கே எடுத்திருக்க மாட்டோம். ஸோ இட் இஸ் அ டைப் எரர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ லிஸ்ட்டில் நம்ம பண்ணியிருந்தோம்ல, இப்போ நான் அந்த ஃபார்மேட்டை நான் கொடுக்குறேன். இப்போ அதை நான் பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடந்திருக்கும் பாருங்கள், அது ஒரு டியூப்பில் அது இங்கே ஆட் அப்பாக இருக்கும். கரெக்ட். இங்கே நான் டியூப்பில் என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு வேல்யூ அங்கே ஆட் அப் ஆகணும் அப்படின்னா, ஸோ ஆட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அந்த 2 3 4 அப்படிங்கிறது எப்பயுமே அப் அண்ட் என்ன ஆகும், லாஸ்ட்டில் போய் ஆட் ஆகுமா? பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே வேணால் ஆட் ஆகும். ஓகே, வி கேனாட் ஜட்ஜ் இட். ஓகே, இது சென்டரில் தான் ஆட் ஆகும், லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகும்னு சொல்ல முடியாது. okay, because it is unordered items.
ஓகே, அண்ட் இதுலேயே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா we have another function name called, so yes, update. ஓகே, இப்போ அப்டேட் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் நான் என்ன பண்ணிக்க முடியும், ஸோ ஒரு டேட்டா எனக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ 89 அப்படின்னு நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வில் பி கெட்டிங் an error here, கரெக்ட்? ஸோ வாட் இஸ் அன் மீனிங் ஆஃப் அப்டேட்? ஸோ ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தானே அப்டேட்டு. எஸ், எங்கே let me give it, ரைட், இங்கே பாருங்கள் அதே அப்டேட் எப்படி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்டேட் இன் த சென்ஸ் அந்த டேட்டாவில் ஒரே ஒரு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன், இல்லை எனக்கு 2-3 ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட். ஸோ ஆனால் நீங்கள் ஆடில் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு எப்படி வந்துச்சு, ஒரு டியூப்லாம் வந்துச்சா? பட் இதுவே நீங்கள் அப்டேட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் லைக் திஸ். ஓகே, எங்கே இருக்குது 67, யோ 88 இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யோர் அப்டேட் ஃபார்மேட். இப்போ சேம் as it is, if I'm going with the next format called discard. இப்போ discardல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I'm giving the value called 8. எனக்கு அது ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ அதுவே I'm using the function called discard and அதில் 999 அப்படின்ற வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலி இந்த 999 அப்படிங்கிற வேல்யூ என்னோட செட்டில் இல்லை, இருந்தாலும் ஐ ஒன்ட் கெட் எனி கைண்ட் ஆஃப் எரர் ஹியர். ஓகேவா? ஸோ தட் இஸ் செட் டு பி அஸ் யோர் டிஸ்கார்ட். இப்போ அதுவே நான் வந்துட்டு ரிமூவில் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஐல் பி கெட்டிங் அ கீ எரர். என்ன கீ எரர்? ஸோ இதில் நான் என்ன பண்ண முடியாது, எரரை லைக் ஹைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் செட் டு பி அஸ் யோர் remove and discard. Fine. So இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And இதிலே we have another data function call. It is you know about the clear and so on. இதிலே எனக்கு pop அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஆல்ரெடி pop என்ன பண்ணியிருக்கோம், லைக் எனக்கு லிஸ்ட்டில் லாஸ்ட் வேல்யூஸ் எனக்கு எடுத்திருக்கும், லிஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தது. அண்ட் இதில் நான் pop அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா I'll be getting the values is my first thing. இங்கே நான் பாப் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற டேட்டாஸ்லாம் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீ பின்னு பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, சப்போஸ் இதில் நான் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்குறேன், பாப் ஆஃப், இப்போ என்ன வேல்யூ கொடுக்குறேன் 77 அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே I'll be getting the type error. What is the type error? இங்கே எந்த ஆர்குமெண்ட்ஸுமே எடுத்துக்காது, பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது மீனிங். ஸோ அப்போது இங்கே நான் என்ன பண்ண முடியாது, இந்த ஆர்குமெண்ட்டையும் நான் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இதை தான் நாம் என்னன்னு சொல்லுவோம், செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி இன்டர்வியூஸில் கேட்பாங்க, எப்படி நீங்கள் செட்டில் ஆக்சஸ் பண்ணுவீங்க. we cannot access the set values here. ஓகே, ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். So in the next video, we'll be seeing about the next data structures. Until then, it is bye from Ranjit.